இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை ரேத்தாவிலே விட்டு வந்தேனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களோட பேசும் அப்பா. சபையாரோடு பேசும். நாங்கள் வந்த வண்ணமாய் போகக்கூடாதப்பா. பேசினவைகளுக்கு நாங்கள் அதற்கு செவி கொடுக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆசை நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்க, இங்கே பவுல் தீத்துக்கு சொல்றார், நீ குறைவானவைகளை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம். சபையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ளே சில குறைவுகள் இருக்குது, அது என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான காரியத்துல ஒரு ஒழுங்கு செய்யறல, அப்ப வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில என்ன இருக்கணுமா? ஒரு ஒழுங்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஒழுங்கு இருக்குமானால் அதை கேட்கிறவளுக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், ஆனா சில குறைவுகள் இருக்கிறது தான். அல்லேலூயா. அப்ப அந்த குறைவுகளை நம்ம என்ன பண்ணோம்னா சரிப்படுத்த வேண்டும். இப்ப தேவனுடைய ஆலயத்துல நம்மை நாம் சரிப்படுத்துவோமானால் ஆண்டவர் நம்மளை நிறைவுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது, நிறைவானதுன்னா என்ன? நிறைவான இயேசு உனக்குள்ள வரும்பொழுது உனக்குள்ள இருக்கிற குறைவு என்ன பண்ணுமா? ஓடிடும். இன்னைக்கு நமக்குள்ள நிறைவான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்க தான் பரிசோதனை பண்ணணும். இன்னும் எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா, இல்ல வேற எது குறைவு இருக்குது? இயேசு உனக்குள்ள வந்தாருன்னா உன்னை ஒரு ஒழுங்குபடுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமே ஆலயத்துல வராரு. வரும்போது என்ன பண்ண? ஆலயம் எப்படி இருந்தது? ஒழுங்கா இருந்ததா, ஒழுங்கு இல்லாம இருந்ததா? ஒழுங்கு இல்லாம இருந்தது. ஆராதிக்கிற இடம் ஒழுங்கு இல்லாம இருந்தது. ஆமென். அது இருக்கிற சுற்றில இருக்கிற இடம் ஒழுங்கு இல்லாம இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் துரத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள உலாவணும்னா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கணும்னா, ஆண்டவர் காரியத்தை ஆசீர்வதிக்கணும்னா, ஆமென், உனக்குள்ள துரத்த வேண்டிய காரியத்தை நீ துரத்தணும். அல்லேலூயா. இல்ல துரத்த மாட்டேன் அப்படின்னு இருக்குமானால் அது என்ன இருக்குன்னா ஆண்டவர் உனக்குள்ள உலாவ மாட்டேன். அப்ப ஆண்டவர் உலாவலன்னா, ஆண்டவர் உனக்குள்ள வரலன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள. அப்போ என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடுன்னு எழுதிருக்குது, நீங்களோ கல்லர் குகையா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வீடு கல்லர் குகையா இருக்க கூடாது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும், வீட்டுக்குள்ள சத்தியம் இருக்கணும், வீட்டுக்குள்ள இயேசு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கல்லர் குகை என்னன்னா பயம் இருக்கும், எந்த நேரத்தில் ஆபத்து வரும், ஆமென், எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஆனா எல்லாமே நல்லா இருக்கும். போயிட்டுன்னா கல்லர் என்ன பண்றான்? எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்கிறதும் போயிடும். அல்லேலூயா. இருக்கிறதும் போயிடும். ஒரு திருடனை பிடிச்சா என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுவான்? ஆகா, இன்னும் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு நாள் மாட்டும் போது அவனுக்குரியவைகள் எல்லாமே போயிடுது. அல்லேலூயா. ஆனா இங்க வேதம் சொல்றது நிறைவான வரும்போது குறைவானது. அப்ப குறைவானதுன்னா எது? குறைவானதுன்னா எது? நீங்க தான் பேசணும். குறைவானதுன்னா எது? சொல்லுங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அல்லேலூயா. என்னைக்குன்னா அறிவு குறைவானு சொல்லுவாங்களா? அறிவுள்ளவங்க
ஞானம் உள்ளவங்க, பெரிய படிப்பாளி, எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எனக்கு எவ்வளவு நிறைய இருக்குது பாத்தியா, நீதான் குறைவுன்னுவாங்க. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுகிறார், அறிவு குறைவுது, தீர்க்க தரிசனம். நீங்க போய் தீர்க்க தரிசி கிட்ட போயிட்டு நீங்க குறைவுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் என்ன வரும்? இது என்ன பார்த்து சொல்றியா? உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் தீர்க்க தரிசி. ஆனா பவுல் சொல்றார், உன் தீர்க்க தரிசனம் கூட குறைவுள்ளது. அல்லேலூயா. அப்ப யார் நிறைவு? இயேசு தான் நிறைவு. அல்லேலூயா. அப்ப இயேசு உனக்குள்ள வந்தாருன்னா அங்க குறைவுக்கே இடம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு, நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இப்ப குறைவு என்னாச்சு? இல்லைன்னு வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல இல்லைன்னு வருமா? உங்களை தான் கேக்குறேன். இல்லாத இடத்தை இயேசு நிரப்புவாரு. அல்லேலூயா. இயேசு வந்துட்டாருன்னா உனக்கு இல்லைன்னுங்கிற அந்த குறைவை எடுத்து போட்டுருவாரு. ஆமென். ஏன்னா ஒரு பூமி எங்க ஒரு கண்கள் உலாவி கொண்டு இருக்குதா? என் பிள்ளைங்களை என்ன ஆராதிக்க வந்திருக்கிறாங்க, அங்க இல்லாதது ஒண்ணு இருக்கக்கூடாது, அங்க இருக்கணும். அங்க ஒரு ஆசீர்வாதம். இப்ப அழைப்பு என்ன பண்ணுச்சு? நோட்டீஸ் வச்சுட்டாங்க இயேசுக்கு. இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. இப்ப வந்துட்ட உடனே என்ன சொல்லிட்டாங்க? குறைவு வந்துச்சு எல்லாருக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த இடத்தை விட்டு குறைவோட போல அந்த இடத்தை நிறைவுபடுத்தி தான் அந்த இடத்தை விட்டு போனாங்க. அப்ப இயேசு உனக்குள்ள வந்தா, உன் இருதயத்துக்குள்ள வந்தா, உன் வீட்டுக்குள்ள வந்தா, உனக்குள்ள இருக்கிற குறைவுகள், வறுமைகள், கஷ்டங்கள் அதெல்லாம் எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அங்க ஒரு நிறைவா ஆசீர்வதிப்பார். நம்ம மூல அறிவு, நமக்குள்ள குறைவுள்ள அறிவு சொல்லும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆமென். திடீர்னு எப்படி இந்த சமையல்காரர் கூப்பிடணும், திடீர்னு எப்படி இந்த திராட்சை ரசம் வாங்கணும், எப்படி சக்கரை வாங்கணும், அது அறிவு குறைவுள்ளது. ஆனா ஆண்டவருடைய ஆமென் ஞானம் எப்படின்னா, வெறும் தண்ணீரை அவர் என்ன மாத்திருவாரு? திராட்சை ரசம். அல்லேலூயா. அந்த தண்ணீரை பாருங்க, அதிக ருசி உள்ளதா மாத்திட்டாரு. அதிலே சக்கரை வந்துச்சு, அதிலே திராட்சை ரசம் வந்துச்சு. இதெல்லாம் முடியுமா? ஆண்டவரால முடியும், மனுஷனால முடியவே முடியும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நமக்குள்ள என்ன இருக்கணும்? நிறைவுள்ளவர் இருக்கணும். அப்ப நிறைவுள்ளவர் இருக்கணும், நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்கக்கூடாது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். 11 வாசிங்க. 11 வாசிங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா. அப்ப நிறைவான ஒரு உனக்குள்ள வந்தார்னா நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? குழந்தைய போல இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்னா, எப்படின்னா வளர்ந்தவர்களை போல இருக்கணும், நல்ல அறிந்தவர்களை போல இருக்கணும். அல்லேலூயா. நீங்க 12ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இங்க பவுல் சொல்லுகிறார், இப்போ நான் கண்ணாடியில பார்க்கிறேன்பா, நான் அவர் எப்படி பார்க்க போறேன்? முகமுகமா அவரை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ முகமுகமாய் பார்க்கிறது என்பது என்ன? ஒரு நிறைவான அனுபவம். அல்லேலூயா. ஏதோ கண்ணாடி ஷேட்ல பார்க்கிறது இல்ல, முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தணும். நீ முகமுகமா பார்க்கணும்னா, முகமுகமா ஆண்டவரை தரிசிக்கணும்னா, உனக்குள்ள இருக்கிற குறைவெல்லாம் என்ன இருக்குது நீ தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்ல தேவையில்லை என்ன குறைவு. என் ஆண்டவரை நேருக்கு நேர் பார்க்க கூடாதபடிக்கு, என் ஆண்டவர் எனக்குள்ள வரக்கூடாதபடிக்கு, என் ஆண்டவர் எனக்குள்ள உலாவக்கூடாதபடிக்கு எனக்குள்ள என்ன குறைவு? அல்லேலூயா. தன்னிலே என்ன குறைவு என்பதை நம்ம ஆராய்ச்சிட்டோம்னா, அல்லேலூயா, நமக்குள்ள என்ன இருக்காது. ஆமென். நமக்குள்ள எந்த ஒரு தடைகள் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆராதனை குறைவா இருக்குது. ஆராதனை எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. அல்லேலூயா. சில காலி இடம் பார்த்த உடனே
ஆமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் காலியான இடத்துல நிரப்பிட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுக்குரிய இடத்துல நீ சரியான நேரத்துல வந்தனா ஆண்டவர் உன்னை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஆமென். நீங்க 2 நாளாகமம் 31 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 31:2. எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியேயும் அவர்கள் ஊழியத்தின் படியையும் திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். எதை ஒழுங்குபடுத்தினான்? தேவனை ஆராதிக்கும்படி ஆசாரியரும் லேவியரும் வரிசை வரிசையாக அல்லேலூயா சர்வாங்க தகன பலியிடும்படி பாளையத்துல ஒழுங்குபடுத்தினான். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கணுங்க. ஆராதனையில ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்டவரை தேடுறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்டவருக்கு வாழ்கிற வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு டிசிப்ளினை பாக்குறாரு. உலக பிரகாரமான வேலையில, ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாத்திலும் ஒரு டிசிப்ளின் பாக்குறானு. ஆனா தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறியே, அவர் உனக்குள்ள வாசம் பண்ண போகிறாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது அறிவு குறைவுள்ளது. இன்னைக்கு இந்த அறிவு பெருத்துதான் உலகத்துல எப்படியோ விஞ்ஞானம் பெருகி இருக்கிறது. அவன் தான் பெரிய ஆள் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் குறைவு. நான் வருதான் உனக்குள்ள நிறைவு. அப்ப நான் உனக்குள்ள வரணும்னா உனக்குள்ள எவ்வளவு ஒழுங்கு இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கனம் இருக்கணும். ஆராதனை பண்ணும்போது பெண்கள் முக்காடிட்டு கொண்டு இருக்கணும். சகோதரர்கள் வேதாகமத்தை கையில வச்சுன்னு இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் வானோட சிங்காசனம், பூமியோட பாதபடி. அவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிற உனக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஏன்னா எசேக்கியா ராஜா அதை ஒழுங்குபடுத்தினா. கர்த்தர் அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் சொல்லுகிற வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. நீங்க வாசிங்க. அவனை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது அவனை போல முன்னும் பின்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்த ஒருவனும் இல்லையா. அல்லேலூயா. வேதம் சொல்றது கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கவில்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவனுடைய கற்பனையெல்லாம் கை கொண்டான். அதனால கர்த்தர் அவனோடு இருந்த போகிற இடத்துல என்ன பண்ணாராம்? அனுகூலமாக்கினார், ஆசீர்வதித்தார். அவன் காரியங்கள்லாம் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அப்ப உன் காரியம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் கையிட்டு செய்யற ஆசீர்வதிக்கப்படணும், உன் பணம் செலவிடப்படக்கூடாது இருக்கணும்னா, உன் வியாதியில நீ மூழ்கி போகாது இருக்கணும்னா, அல்லேலூயா, நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே கூடாது. பாருங்க, முன்னும் பின்னும் இருந்த ராஜாக்களை காட்டிலும் கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கையுள்ளவனா இருந்தானா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அவருடைய வசனத்தை கை கொண்டா அவனுடைய எல்லா போக்குவரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அவனை கர்த்தர் பாத்தீங்க. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல பாத்தீங்களா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகஸ்தான் என்று பெயரிட்டான். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை தன்னை விட்டு அகற்றினான். அல்லேலூயா. குறைவுகளை அகற்றினான். அல்லேலூயா. ராஜா தாங்க என் ஆண்டவருக்கு எது பிடிக்கணும்னு அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவன் காரியங்களை அனுகூலமாக்கினான். அன்பான சபையே, அன்பான சபையாரே, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய காரியத்துல ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அதை நீ அகற்றிப்பார், துரத்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நீ பார்த்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. இப்படி செஞ்ச எசேக்கியாவுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு பாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஏசாயா என்ன பண்றாரு?
அந்த அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டே, மரித்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இவ்வளவு பெரிய சாட்சி உள்ள ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி வருது. ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. என்ன பண்றாரு? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீ. அல்லேலூயா. இப்படி சொன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சேவிங்க. என்ன ஆசீர்வதிக்கிறதா தீர்க்கதரிசியா இருக்கணும். நல்லதுதான் சொல்லணும். கெட்டதை சொன்னா அவர் யாரு? சரியான தீர்க்கதரிசி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து சொன்னார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இப்போ எப்படி இருக்கு? நீங்களா என்ன பண்ணீங்க? தீர்க்கதரிசி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க? எனக்காக ஜெபம்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் என்ன தெரியுமா? ஏசா காலை பிடிக்கல, ஏசப்பா காலை பிடிச்சாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்த உத்தமம் உண்மை. அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? ஆண்டவர் சரியா பார்த்தாரு. அல்லேலூயா. எந்த ஏசா தீர்க்கதரிசி சொன்னார் அதே தீர்க்கதரிசிய என்ன பண்ணாரு? திரும்பி போயிட்டு என் என் ஜனத்தின் அதிபதி இடத்துல போய் சொன்னார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அவன் சூர் பக்கமாய் திரும்பி 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இன்னைக்கு உங்களை சொல்ல முடியுமா? நான் உத்தமமா இருந்தேன், உண்மையா இருந்தேன், அல்லேலூயா, நான் நேர்மையா இருந்தேன், உங்க பார்வைக்கு நலமானது செய்த உங்களால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவன் செய்தபடினால் ஆண்டவர் நினைத்தருளி. அல்லேலூயா. மீண்டும் ஏசாயா இடத்துல அனுப்பி சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை காண்டேன். அல்லேலூயா. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்த சம்பவம் வந்தவன் அவன் சோர்ந்து போகல. ஆண்டவருக்கு முன்னாடி தான் வாழ்க்கையை சொன்ன, ஆண்டவர் நான் உத்தமமா இருந்தேன், உண்மையா இருந்தேன், நான் தவறு செஞ்சுதான், ஆனா அந்த உத்தமத்தை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தீனா கர்த்தர் உன் உத்தமத்தை நினைப்பா, உண்மையை நினைப்பா, நீ நலமான செய்ததை நினைப்பா. ஆண்டவர் உன் ஆபத்து நாட்கள்ல ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பா, உன் கண்ணீரை துடைப்பா. நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. எதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு வரீங்க? இவ்வளவு உற்சாகமா வரீங்க? ஏன் தெரியுங்களா? உன் கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, உனக்கு ஒரு சோதனை வரும்போது, உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஏசப்பாவை கூப்பிடும் போது அப்பா ஆண்டவர் உனக்கு மறுத்தல் கொடுக்கும். ஆனா வரவே வராம, தேடவே தேடாம இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும், அவங்களுக்கு ஒரு சோதனை வரும். அவங்க கூப்பிடும் போது நான் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது நீ பரிதவிக்கிறத பார்த்து நான் ஆகடியம் பண்ணுவேன், பரியாசம் பண்ணுவேன். உன்னை வருந்தி வருந்தி கூப்பிடும் போது, நீ செவி சாய்க்காம இருக்கும் போது, உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு சோதனை, உனக்கு ஒரு வேதனை வரும்போது, அப்பொழுது இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் செவி சாய்க்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்துல தான் தாவீது, உனக்கு தெரியும், ஆண்டவரிடத்துல விழாம எந்த மனுஷனிடத்தில் நான் விழாதிருப்பேனாக. அல்லேலூயா. அவரை தவிர இந்த உலகத்துல ஒரு தெய்வம் இல்லை. நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொன்னாங்க. அல்லேலூயா. 100% நான் சொல்றேன், இயேசுவை தவிர இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. அவரே ஒன்றான மெய்தேவன். எத்தனை மணிக்கு எழுந்து நின்று கூப்பிட்டால் உனக்கு மறுஉத்தரவு கொடுக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், வந்திருக்கிற பலவீனத்தோட வந்திருக்கிற உன்னை சுகமாக்குற தேவன். அல்லேலூயா. மிகவும் கர்த்தர் சுத்தமானால் 3 காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய குறைவுகளை ஒழுங்குபடுத்து, ஆசீர்வாத குறைவுகளை ஒழுங்குபடுத்து, அன்பிலே குறைவை ஒழுங்குபடுத்து. ஆவிக்குரிய குறைவுகளை ஒழுங்குபடுத்து, ஆசீர்வாத குறைவுகளை ஒழுங்குபடுத்து, அன்பிலே
குறைவை ஒழுங்குபடுத்து. முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். கவனிங்க, இந்த வாலிபன் ஒரு ஐஸ்வர்யவனாய் இருக்கிறான். இவன் சிறு வயது முதல் கற்பனை கை கொண்டிருக்கிறான். இப்ப இயேசுவிடத்துல வந்து என்ன சொல்றானா, என்ன சொல்றான்? என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அல்லேலூயா. யாருகிட்ட போய் கேட்கறது? யாருகிட்ட? என்னை உருவாக்குனவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அல்லேலூயா. மருத்துவருக்கு கூட மறைந்து இருக்கலாம், ஆனா உன்னை படைத்த தேவனுக்கு என்ன குறைவு? எதனால இவன் கேட்கிறான்னு ஆண்டவர் கரெக்டா சொல்லுவாரு. அது யோசிக்காம சொல்றாரு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கற்பனை கை கொடு, எல்லாம் கை கொள்ற ஆண்டவர். இப்ப என்ன இருக்குது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு குறைவில்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை, இயேசுவை தவிர யாருமே இல்லை. ஆனா அவரே சொல்றாரு, நல்லவன் என்னை பிதாவை தவிர ஒருவனும். அவரே சொன்னா நம்ம என்ன சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே நானும் குறைவுள்ளவர்கள். அல்லேலூயா. என்னதான் நம்ம ஆராதிச்சாலும், என்னதான் ஊழியத்தை செஞ்சாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும் நம்ம இடத்துல குறைவுகள் இருக்கிறது. அந்த குறைவை யார் உணர்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய அன்பினால இன்னும் என்ன பண்ணுவாங்க? நிறைவாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிறது என்ன? 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ற, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்போது பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷம் உனக்கு உண்டாயிருக்கும். இப்ப இவனுக்குள்ள இவன் ஐஸ்வர்யனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இவனுக்குள்ள என்ன இல்ல? அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறான், ஆனா பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் இதை சொல்லல, அவனுக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கல எல்லாத்தையும் வித்துட்டு வரணும், இல்ல, அவனுக்கு தான். அவன் தான் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அல்லேலூயா. அப்ப அந்த குறைவுகள் பாருங்க, அந்த வாலிபன் அவனுக்குள்ள என்னன்னா அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. 32 வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. தனக்கு உண்டான ஒன்றையும் தன்னுது என்று சொல்ல சகல அவர்களுக்குள்ள பொதுவாய் இருந்தது. அப்ப அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க ஐஸ்வர்யவானோ என்ன பண்றான்? அவனுக்குள்ள தனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து அவனை மேன்மைப்படுத்தி இருந்தான். ஆனா பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யத்து மேல அவனுக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, மார்க் 10:24, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் தேவைதான், ஆனா உன் நம்பிக்கை எதுல இருக்க கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேல. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருமானத்தினால, இன்னைக்கு இந்த பணத்து நிமித்த சத்துரு என்ன பண்ணுகிறான்? அநேகரை வஞ்சித்து கடினப்படுத்தி என்ன பண்றான்? தேவனுடைய ஆராதனைக்கு தடை செய்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நீங்க அறியணும். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை இல்ல, பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை. நல்ல சத்தியத்தை அறிஞ்சான் பாருங்க, வசனத்தை சிறுவது முதல் கை கொண்டிருந்தான், ஆனா இயேசு விட்டு துக்கத்தோடு போனான். ஆனா இன்னொரு ஐஸ்வர்யனை நான் காட்டுகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே.
அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இங்கே சகேவை குறித்து பார்க்கிறோம். இவன் எப்படி இருக்கிறான்? ஐஸ்வர்யவான் இருக்கிறான், ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 9ஆம் வசனம் வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கவனிங்கள், சத்தியத்தை கை கொண்டவன் இயேசுடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணிட்டான்? இயேசு விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சத்தியத்தை கை கொண்டவன் இயேசுவை விட்டுட்டு பணத்து பின்னாடி போனான். ஆனா இயேசுவை தேடி வந்தவன் பணத்தை விட்டுட்டு இயேசுவை வீட்டுக்கு கொண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை நீ எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தியத்தில் எப்படி இருக்கணுமா? முடிவு பருந்த நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அந்த நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில உன் சத்தியத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சிலுவையில் கை கொண்டிருந்தவன் சத்தியத்தை விட்டு பணத்துக்கு பின்னாடி போயிட்டான். ஆனா சத்தியமே இல்லாம சாதுரியமாய் வந்தவன் அவன் பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இயேசு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க. இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கணும். அப்ப ஆவிக்குரிய காரியத்தில் உனக்குள்ள குறைவு எது? எது உன் ஆலயத்துக்கு தடையா இருக்குது? எது சத்தியத்தை அறியக்கூடாதுபடிக்கு என் ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு என்னை தூரமாக்குது? அல்லேலூயா. பணமா? உலக வேலையா? அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷன் சகைவு சத்தியத்தை அறிந்தவன், தனக்குள்ளதை அவன் கண்ணு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் நாளத்தனையா கொடுத்து இயேசுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான். வேதம் சொல்லுது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. எத்தனை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு வந்த வீட்டுக்கு கர்த்தரை சோதரிக்கிறேன். ரட்சிப்பு வந்ததுன்னா இயேசு வீட்டுல இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுடைய குறைவுகளை எடுத்துட்டாரு. இயேசுனா இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ஆனா ஜனங்க யார் சொல்றாங்க? இவனை பாவியான மனுஷன் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யவான் எவனும் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள், விழுந்து போகிறார்கள், அவர்கள் அமிழ்ந்து போகிறார்கள். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதினை கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறது எனக்கு போதுமானதை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணில் அமிழ்ந்து பல இச்சைகள் என்ன பண்ணாங்க? விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிங்க. பண ஆசை தீமைக்கும் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியம் தான். ஆனா ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கிறது அது எப்படி? உன்னை உருவ குத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் ஆண்டவரை பிரிக்கக்கூடிய அந்த காரியத்தை நீ ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ அவ என்ன பண்ணா? தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பிசாசு குறி சொல்லுகிறதுனால ஆதாயத்தை உண்டு பண்ணி இருந்தார். ஆனா பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்து அவளுக்குள்ள இருந்த ஆவி என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பாருங்க, குறி சொல்லுகிற ஆவி. நிறைய ஆவி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் தேடி போறாங்க, இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் 1000 கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது எஜமான் பார்க்கிறான். எங்க ஆதாயத்தை கெடுத்துட்டு சொல்லி பவுல அடித்து என்ன பண்றாங்க? தொங்கி விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்தை அசைக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பல ஆவி பல ஆதாயத்தை தேடலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஆவிகளை என்ன பண்ண துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அப்ப நமக்குள்ள இருக்கிற எவ்வளவு ஆதாயம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க உண்மையா தேடினீங்கன்னா ஆண்டவர் எல்லா தடையை நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இரண்டாவது காரியம், முதல் காரியத்தை நாம் பார்த்தோம், ஆவிக்குரிய குறைவை ஒழுங்குபடுத்தணும். இரண்டாவது ஆசீர்வாத குறைவை ஒழுங்குபடுத்தணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அல்லேலூயா. கவனிங்க, இங்க இளைய குமாரன் என்ன பண்ணா? தகப்பனிடத்துல போகும்போது எல்லா பங்கையும் சேர்த்து கொண்டு ஆசீர்வாதமா போனான். இப்ப என்னாச்சுன்னா குறைவுபட தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நல்ல தகப்பன போகும்போது சந்தோஷத்தோட போனா, நான் போறேன்பா, திருப்பி நான் என்ன பண்ணுவேன், நான் வெற்றியோட வரப்போறேன், ஆசீர்வாதத்தோட வரப்போறேன், என் முயற்சி தான், என்னுடைய திறமை தான், என்னுடைய டேலண்ட் தான் அப்படின்னு தன்னை நம்பி போனான். அல்லேலூயா. போனவன் வரும்போது என்னாச்சு, அவன் நிலைமை என்னாச்சு? குறைவுபட தொடங்கினான். நான் சொல்லுவேன், உன் ஆசீர்வாதத்துல, உன் வாழ்க்கையில, உன் வருமானத்துல, உன் ஜீவியத்துல தகப்பனாகி இயேசு உன்னோட இருந்தார்னா நீ குறைவுபடுவதில்லை. அல்லேலூயா. நீ கடன்பட்டு முடிவதில்லை. உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். பாருங்க, அவன் குறைவுபட தொடங்கினான். அல்லேலூயா. வராத பஞ்சம் அவனுக்குள்ள வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. பஞ்ச தேசத்துல இல்லைங்க, நீ ஆண்டவரை விட்டு விலகினால பஞ்சம் உனக்குள்ள வந்துடும். தேசத்துல வரணும் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிநபருக்குள்ள ஒரு பஞ்சம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் தேசத்துல வந்தாதான் பஞ்சம் இல்ல, ஆண்டவர் உன்னோடு இல்லைனாலே உனக்குள்ள ஒரு பஞ்சம் வந்துடும். வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறுத்தி வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அவன் குறைவுபட தொடங்கினான். ஏன் குறைவுபட தொடங்கினான்? ஏன் குறைவுபட தொடங்கினான்? நீங்க 13ஆம் வசனம் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். கவனிங்கள், அவன் தூரமாய் பிரயாணம் பண்ணினான். எங்க பிரயாணம் பண்ணா? அப்பா கூட பிரயாணம் பண்ணணும். அல்லேலூயா. அப்பாவுடைய கரத்தை பிடிச்சு பிரயாணம் பண்ணணும். இப்ப யார் கரத்தை விட்டுட்டான்? அப்பா கரத்தை விட்டுட்டான். அல்லேலூயா. அப்பா கரத்தை விட்டுட்டினாலே உனக்கு என்ன வந்துடும்? பஞ்சம் வந்துடும், குறை வந்துடும். அல்லேலூயா. அப்ப அப்பா கூட இருக்கும்போது உனக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அவனுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தது, அவனுக்கு ஒரு அதிகாரம் என்னும் மோதிரம் இருந்தது, அவனுக்கு சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சம் இருந்தது. அல்லேலூயா. அப்பா கிட்ட 3 இருந்தது. அல்லேலூயா. என்னென்ன இருந்தது? என்ன? வஸ்திரம் என்னும் ரட்சிப்பு, மறுரூபம் என்னும் வஸ்திரம், அதிகாரம் என்னும் மோதிரம். அல்லேலூயா. ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சம். 3 அவன் என்ன பண்ணான்? இழந்துட்டான். அவன் வாழ்க்கையில குறைவு. ஐயோ, முன்னாடி இப்படி சுவிசேஷம் சொல்லுவேனே, அல்லேலூயா, முன்னாடி பிசாசை துரத்துவேனே, முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவேனே, மலையில ஏறி ஜெபம் பண்ணுவேன், வீட்டுல ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேனே, இப்ப என் வாழ்க்கை முகமே வெளிச்சம் இல்லாம இருக்குது, மத்தவங்க என்ன பார்த்து சோதரன் சொல்லுவாங்களே, இப்ப என்னோட இந்த கனமே இல்லையே, நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவன் தகப்பனை விட்டு தூரமாய் பிரயாணம் பண்ண. தகப்பனிடத்தில் இருக்கும்போது உனக்கு ஒரு ஆனரபிள், உனக்கு ஒரு கனம், உனக்கு ஒரு மகிமை, உன்னை விசாரிக்கக்கூடிய நபர்கள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. நீ எப்போது தகப்பனிடத்துல இடைவேளை விட்டுறியோ உனக்கு வர அழைப்புலாம் துண்டிக்கப்படும். ஆமென். தேவ சமூகத்துல வர அழைப்புலாம் துண்டிக்கப்படும். உன்னை ஒரு விசாரிப்பு வருதுன்னா ஆண்டவருடைய கிருபை உன்னோடு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதய கர்த்தரோடு இருக்குது. வாசிங்கள் மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம், நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்குது. அல்லேலூயா.
எத்தனை இருதயம் தூரமா இருக்குது என்று சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க. சில பேர் அலையில கீழே ரொம்ப ஸ்லோவா கேக்குது பாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய உதடுகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய கிட்ட இருக்கணும். இருதயமும் ஆண்டவருடைய கிட்ட இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறவருடைய இருதயமும் தூரமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப தூர பார்வை அதிகம். அல்லேலூயா. நீங்கள நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தூர பார்வை அதிகம். நீ எங்க இருந்து வந்தாலும் நீ இருக்கிற இடத்துல எப்படி வந்தேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. சில பேர் கேக்குறீங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நான் வரலன்னா சொல்றீங்க? நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உண்மையில் நினைவா இருக்கிறார்ல. நீ இல்லாத இடத்துல. அல்லேலூயா. தாவீது இல்லாத இடத்தை யாரு பார்த்துனுங்கிறா? சவுல் பார்த்துனுங்கிறான். எங்க தாவீது வரல? எங்க தாவீது வரல? ஏன்னா தாவீதோட கர்த்தர் இருக்கிறாரு. அதனாலதான் சவுல் என்ன பண்றான்? பின்தொடர்ந்துனே இருக்கான். கர்த்தர் உன்னோடு இருந்தா சத்ரு பின்னாடி தொடர்ந்துனே இருப்பான். ஆனா சத்ருவிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. என்ன பார்த்த? நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண வரேன். ஆண்டவர் உண்மையா இருக்கிற பிசாசு என்ன தொல்லை குத்துனுக்குறான். வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. ஆமென். உன் மூலியமாக உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், உன் மூலியமாக உன் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஒருவன் உண்மையை கை போடுவதில்லை. ஒருவன் உண்மையை கைப்படுவதில்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகி உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். வீணான ஆராதனை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றார் வீணான ஆராதனை. உண்மையுள்ள ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் இருதயத்திலிருந்து என்னை உண்மையா ஆராதனை செய். வீட்டுல உண்மையா ஆராதனை செய். உண்மையா தேவ சமூகத்துல ஓடி வா. உண்மையா என்னை கூப்பிடு. நான் உனக்கு ஒரு மறு உத்தரவு கொடுப்பேன். நான் உன்னை வழி நடத்துவேன். நான் உன்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் நடத்துவேன். என் வாழ்க்கையில பல போராட்டம், சோதனைகள், நெருக்கம். முதற்றில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். பாரம்பரியத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். மனுஷன் யோசனை படி ஆராதிக்கிறார். அப்படி வேணாம். இருதயத்தோடு ஆராதனை செய். அல்லேலூயா. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினான். அவன் மந்தைகளை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். ஆராதனையில நீ உண்மையா ஆராதிச்சுனா உன் இருதயம் துடிக்கும். கர்த்தருடைய ஆலயத்துல ஐயோ நான் தாமதம் வந்துட்டேனே, ஐயோ ஒரு வாரம் வரலையே, ஐயோ என் ஆண்டவரை ஆராதிக்கலையே, என் ஆண்டவரை தேடலையே. இருதயம் தாவீதுக்கு அப்படி ஏக்கம் இருந்தது. அவன் பாவத்தினால் அகப்படும் பொழுது தேவ சமூகத்தை விட்டு தூரமாக்கினான். உற்சாகத்தை இழந்துட்டான். சந்தோஷத்தை இழந்துட்டான். ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை திரும்ப தாங்கப்பா, எனக்கு ஆலயத்துல திரும்பி வரணும்பா அப்படின்னு மன்றாடுறான் பாருங்க. அல்லேலூயா. அந்த மன்றாட்டுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நீங்க உண்மையாக இருதயத்துல கர்த்தர் ஆராதித்தா இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற எந்த ஊழியக்காரனும் அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஊழியம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பணிவிடை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பணிவிடை செய்யணும்னா, ஆண்டவர் உன்னோடு இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? 35 வாசிங்க. அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும். அல்லேலூயா. உன் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உன் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உன் அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்கணும். அணைந்து எரியக்கூடாதுங்க. எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போது ஆண்டவருடைய அன்பில நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி இருப்பாயனால் ஆண்டவர் அல்லேலூயா
அவர் உன்னை எந்த ஜாமத்துல வந்து அவர் தட்டும் போது அவர் உனக்கு அறை கட்டி கொண்டு உனக்கு ஊழியம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகி போக கூடாதுங்க. ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். உன்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த இளைய குமாரன் வருகிறான் பாருங்க. நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம், நீங்க 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 17ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கவனிங்க, தகப்பனோடு இருக்கும்போது நல்ல பூர்த்தியான சாப்பாடு, அன்லிமிட்டட் சாப்பாடு, வகை வகையா மீன், சிக்கன், மட்டன். இப்போ என்ன சொல்றான்? பசியினால் சாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு தகப்பனை விட்டு பிரிக்க வச்சு உன்னை சாகடிக்கும்படியாய் தகப்பன் சொல்கிறான், தீயினாலும் தண்ணீரினாலும் என் பிள்ளையை பிசாசு ஒவ்வொரு நாளும் சாகடித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காத. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடு, ஆராதனைக்கு முதலிடம் கொடு, கர்த்தருடைய வழியில கர்த்தருடைய போதகத்துல முதலிடம் கொடு. இங்க பாத்தீங்கன்னா தகப்பனை விட்டு பையன் சொல்றான், பசினால சாகுற. ஹல்லேலூயா. புத்தி தெளிந்த பின்பு வஸ்திரம் இல்ல, மோதிரத்தை கட்டிட்டாங்க, பாதரட்சை கட்டிட்டாங்க, சாகரப்ப மெலிஞ்சி எலும்பு தோலமா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உன்னை எலும்பு தோலமா வைக்கவே மாட்டாரு. உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, உனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து, ஆமென். நீ சொல்ல கொஞ்சம் வருமானம், அந்த கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. நீங்க நினைக்கலாம், இந்த கொஞ்சம் வருமானத்தை எப்படி இந்த மாசம் நடத்துற, எப்படி இந்த ப்ரோகிராம்லாம் போற, எப்படி என்ன நடத்துறாரு? அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா சகலத்திலும் உன்னை கர்த்தர் என்ன பண்ணார்? உயர்த்துவார். வருமானத்துல கர்த்தருக்கு நீ கொடுத்தினா, கொஞ்சம் வருமானத்திலே நீ ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கலனா எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு நீ கொடுக்கணும். உன் வருமானத்தை நீ எவ்வளவு பாதுகாத்து வச்சாலும் மீது எடுக்க முடியாது. நீ கர்த்தருக்கு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் அந்த வருமானத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கொடுக்கிறதும் ஒரு அன்புங்க. உனக்கு ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா உன்னால கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு கஞ்சதானத்துக்கு இடம் கொடுக்கிறையோ நீ இன்னும் தரித்திரத்துக்குள்ள போயினுக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நீ உண்மையாக நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீனா கர்த்தர் உன் இருதயத்தை தரக்க ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். உனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும், உனக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை உன் கண்கள் காண போகும். ஹல்லேலூயா. யோபு சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய காரியத்துல நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களா, புத்தி தெளிந்து. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க 18ஆம் வசனம் வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து பாவத்தை உணர்றான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனோடு இருக்கிறவன் என்ன பண்ணல? தகப்பனோடு யார் இருக்கிறான்? மூத்தவன் இருக்கிறான். பாவத்தை உணர்ந்தானா? பாவத்தை உணரல. ஆனா வெளியில இருந்தவன் பாவத்தை உணர்றான். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற மனஸ்தாபத்தோட உட்கார்ந்து நிக்கிறான். என்ன சொல்றான்? எனக்கு இதுவரைக்கும் ஒரு கண்ணு குட்டி கூட கொடுக்கலையே. ஹல்லேலூயா. அவன் கண்ணு திறக்கப்படல பாருங்க. இப்ப தகப்பன் சொல்றாரு, நீங்க வாசிங்க 31ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. தெரியல பாருங்க, அவன் கண்ணு திறக்கப்படல. தகப்பன் சொல்றாரு, எனக்குள்ளதெல்லாம் உனதுதான்பா. ஹல்லேலூயா. இப்ப வந்தவன் மரித்து போய் இப்ப உயிரோட வந்திருக்கிறான்பா. ஹல்லேலூயா. நீங்க 21ஆம் வசனம் வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப வஸ்திரம் எதை காட்டுகிறது? நீங்கள் மத்தேயு 17:2 சொல்கிறது,
அவருடைய வஸ்திரம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் மலையில மறுரூபமானார். இப்ப இளையகுமாரன் மறுரூபமாக்கப்படுகிறான். அவன் மோதிரம் ஆதியாகமம் 41, 41, 42 பார்வோன் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தினான். உன் அனுமதி இல்லாம ஒருவனும் கையை தூக்க இறங்க கூடாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பிசாசு மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் குடும்ப ஆசீர்வாதம் கூடாதபடி, உன் பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடாதபடி சத்துரு உன் பிள்ளைக்கு எதிராக வைத்திருக்கிற அவருடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? உங்க பாஸ்டர் நான் பிசாசை குறித்து எதனா பேசினாலே எதனா ஒண்ணு ஆகுது. அல்லேலூயா. நீ நல்லா ஜெபம் பண்ணி விசுவாசத்தை அறிக்கையிடு. ஆமென். இயேசு துரத்தினார். அல்லேலூயா. துரத்தினார். அப்பொழுது அவன் ஓடினான் பார். அல்லேலூயா. மூன்றாவது பாதரட்சை. எபேசியர் 5:15 சொல்கிறது, சமாதானம் சுவிசேஷ பாதரட்சை ஆயத்தம் என்ன பாதரட்சை ஒன்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள எப்போது ஒரு ஆயத்தம் இருக்கணும், எப்போது ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. எப்போது ரெடியா இருக்கணுமா? வீட்டுக்கு போறது ரெடியா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது ரெடியா இருக்கணும். அந்த தகப்பனே என்ன ஆச்சாரு? சிக்கன் பிரியாணியா குத்தாரு? என்ன பிரியாணி குத்தாரு? நீங்க தான் சொல்லணும். என்ன பிரியாணி குத்தாரு? மட்டன் பிரியாணி தானே? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க என்ன மாதிரி பாருங்க. நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னா, வசனம் சொல்கிறது 20ஆம் வசனத்துல அவன் தூரத்தில் வரும்போது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, அவன் தகப்பனை விட்டு தூரம் போனான். ஆனா அவன் திரும்பி தகப்பனத்துல வரும்போது தகப்பன் என்ன பண்றாரு? தூரத்திலே வரும்போது அவனிடத்துல ஓடி, அல்லேலூயா, அவனை கண்டு மனதுருகி அவனை கட்டுப்பிடித்து ஆண்டவர் முத்தமிட்டாராம். அல்லேலூயா. அவன் நினைச்சா வேலைக்காரன் ஒருத்தனை போல வச்சிருப்பாரு நினைச்சான். இல்ல, நம்ம தகப்பன் அப்படி இல்ல, மனதுருக்கம் உள்ள தகப்பன். நீ செஞ்ச காரியத்தை கடினப்படுத்துறவர்ல, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். மூணாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது காரியம், அன்பிலே குறைவை நீ ஒழுங்குபடுத்தணும். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிச்சல சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர்ல என்னவா? குறை உண்டு. என்ன குறைஞ்சிச்சு உங்க மேல? என்ன குறைஞ்சிச்சு? அன்பு குறைஞ்சு. என்ன அன்பு குறைஞ்சது சொல்லு. நீங்க தான் சொல்லணும். என்ன குறைஞ்சிச்சு அன்பு? எனக்கு தெரியல, சொல்லுங்க. என்ன அன்பு குறைஞ்சிச்சு? நெருக்கம். அப்புறம் ஆதியில இருந்த உற்சாகம். அப்புறம் அல்லேலூயா. முன்னாடி தான் ஆன்சர் தைரியமா சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. நீங்க 2ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். யோவான் சொல்லுகிறார், நீ உன் கிரியைகள், உன் பிரயாசங்கள், உன் பொறுமைகள், உன் சகிப்புத்தன்மை சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அன்புக்குள்ள இவ்வளவு இருக்குது. அல்லேலூயா. அன்புனா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, இது இல்ல அன்பு. அல்லேலூயா. எது? முன்னாடி வந்த உற்சாகம், முன்னாடி வந்த பிரயாசம், முன்னாடி வந்த கிரியை, முன்னாடி வந்த பொறுமை. இப்பெல்லாம் திடீர்னு என்ன ஆகுது? ரொம்ப கோபம் வருது. அல்லேலூயா. கோபம் வருதா இல்லையா? நான் கோபப்பட்டு மற்றவர்களை காயப்படுத்துறேன்னா முதல்ல அதை பார்க்கணும். நம்முடைய கோபத்தினால பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய வார்த்தையினால கூட மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. உனக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். உனக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கணும். கோபப்பட்டுடியா, திருப்பி என்ன பண்ணு? மனசாவப்பட்டு செஞ்சு தவறுன்னு சொல்லி என்ன பண்ணு? ஒப்புரவாகு. இன்னும் அதே கோபத்துல இருக்காது. அல்லேலூயா. இன்னும் அதே மனசாபத்துல இருக்காது. அல்லேலூயா. முன்னாடி இப்ப என்ன பண்ற? எல்லாத்தையும் ஊழிய ஸ்டாப் பண்ணி இருக்குது. எல்லாம் பிரயாசம் ஸ்டாப். முன்னாடி என்ன பண்றது? நல்லா முழங்கால் பண்ணிட்டு 2 கையை தூக்கி ஆண்டவரை நல்ல உற்சாகமா தேடணும். இப்ப எப்படி இருக்குது? உங்க இருதயத்தை நீங்களே சோதிச்சு பாருங்க. இப்ப நீங்க வாரத்துக்கு ஒரு முறை வரீங்களா?
இல்ல ஒரு 2-3 முறை வர்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. முன்னாடி எவ்வளவோ எனக்கு நிமிஷம் நிமிஷம் கூப்பிட்டு இருப்பேன், நிமிஷம் நிமிஷம் சோதனை பண்ணுவேன், ஆமென், நிமிஷம் நிமிஷம் வந்து ஆலோசனை கேட்பேன். இப்ப எல்லாம் எங்கம்மா போச்சு? ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சா? உன்னை ரொம்ப குறைவா இருக்குதுமா. அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன். வெளிச்சத்தை நான் எடுத்துருவேன். உனக்கு கொடுத்த ரட்சிப்புங்கிற வெளிச்சம், உன் நம்பி கொடுத்த விளையாட பெற்ற சந்தோஷத்தை, விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். அதற்கு யார் பாத்திரவான அவங்கிட்ட கொடுத்துருவேன். அல்லேலூயா. நீ மனம் திரும்பி எந்த நிலையில விழுந்தாய் ஆதியில் செய்த கிரியை திருப்பி செய். முன்னாடி செஞ்ச பிரயாசம், முன்னாடி ஓடின அதே கண்ணீர் உள்ள ஜெபம், ஒரு மனதிற்குள்ள ஜெபம், ஆமென். எல்லாம் தாமதித்தோடு இருக்கிறாயா? நீங்க இயேசுவை பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 4:34 வாசிங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க இயேசு பசியோடு இருக்கிறாரு. கூட இருந்த சீஷர் ஊருக்குள்ள போயிட்டான். ஆனா இயேசு சொல்றார், என்ன சொல்றார்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து கிரியை முடிப்பதே எனக்கு போஜனம். இன்னைக்கு நாம் உலகத்தில் இருக்கிற போஜனத்துக்கு முக்கியப்படுத்தி, உலகத்தில் இருக்கிற வேலையை முக்கியப்படுத்தி, ஆமென், ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அன்பை நீ இழந்து கொண்டிருக்கிறாயே. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். வீட்டு பிள்ளைகள் ஒரு சுயநலமான, ஆமென், சீஷர்கள் சுயநலமாய் விட்டு போயிட்டாங்க. ஆனா இயேசு சொல்ற, என்னை அனுப்பிய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்கு. அல்லேலூயா. சீஷர் கேக்குற, யார் அவருக்கு போஜனம் கொடுத்தது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 35ஆம் வசனம் வாசிங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமா இருக்குது, ஒருவரும் அறுக்கிறதுக்கு இல்லப்பா. அல்லேலூயா. விளைச்சல் பெருகி இருக்கிறது, ஒருவரும் அறுக்கிறதுக்கு இல்லப்பா. அல்லேலூயா. எல்லாரும் தங்க வீட்டுல என்ன பண்றான்? வீட்டு புரோகிராம், வீட்டு காரியம், அது இதுன்னு ஓடி இருக்கிறீங்களே. அறுப்புக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேனே. அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 9:35 பாத்தீங்கன்னா, இயேசு பட்டணங்களையும் கிராமங்களையும், வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களுக்கு சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார். பட்டணம் தோறும் கிராமம் தோறும் நடந்துட்டே இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அடுத்த ஊருக்கு போனோம், அடுத்த ஆலயத்துக்கு போனோம், ஜனங்களை விடுவிக்கணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னை அனுப்பியருடைய சித்தத்தை கிரியை முடிப்பது எனக்கு போஜனமா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு போஜனம் இருக்கிறதா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கிறதா? அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும்போது நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் அன்பில பாருங்க, எவ்வளவு எப்படி சந்திக்கணுமோ சந்திக்கிறார், நடக்கிறார். எப்படி பாருங்க, தன்னோடு இருக்கிற பேதுரு, ஆமென், அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். லூக்கா 22:31 சொல்றது, சத்துரு அவன் கோதுமை சுளுக்கினால் புடைக்கிறது போல அவன் கேட்டுக்கொண்டான் சொல்றாரு. ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. தம் கூட இருக்கிற சீஷர்களை ஸ்திரப்படுத்துகிறார். போகிற கிராமத்தை ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட அன்பு உனக்குள்ள இருக்கிறதா? இன்னும் மனஸ்தாபத்தோடு இருக்கிறாயா? இன்னும் ஆதில செய்த அந்த கிரியை செய்யாமல்
இன்னும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறாயா? நீ ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறான். நீ ஆதியில் கொண்டு அந்த அன்பை விட்டான். நீ போகிற இந்த பிரயாசம் அந்த பூமியில விட்டு போக போற. நீ கிரியைகள் உன்னோடு கூட வரப்போகிறது. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோம். தீத்து 1:5 பார்க்கிறோம். நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்து. இன்னும் உனக்குள்ள ஒழுங்கில்லாத சில காரியங்கள் இருக்கிறது. நீ ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்து. இன்னைக்கு எசேக்கியா ராஜா தன் வீட்டை ஒழுங்குபடுத்தும்படி வார்த்தை வந்தது. தேவன் நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஒழுங்குபடுத்தினான். தன் தேசத்தை ஒழுங்குபடுத்தினான். தன் வீட்டை ஒழுங்குபடுத்தினான். இன்னைக்கு ஒழுங்கில்லாத நம்முடைய கூடாரத்துல, எல்லைகள்ல, பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு சில குறைவுகள் இருக்கிறது. உண்மையாய் உணர்ந்து ஒழுங்குபடுத்துவாயனால் கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், விடுதலையை தருவார். கர்த்தரை ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இன்னும் உமக்கு முன்பாக இன்னும் குறைவுகள், இன்னும் சில காரியங்கள் மாறாமல் இருக்குமானால், சில மாற்றப்படாத காரியங்கள் இருக்குமானால் எங்கள் மாற்றவும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எப்போதும் சமூகத்தில் நிற்கக்கூடிய பாத்திரவானாய் மாற்றுவீராக. வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.